சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. மார்க் 10:14. சாலை வசதி இல்லாத ஒரு குக்கு கிராமத்துல ஒரு தகப்ப என்ன செய்யறாரு, அவங்க மகளை படிக்க வைக்கிறார். அந்த படிப்பு வைக்கிறதுக்கு நிறைய எதிர்ப்பு. ஏன்னா அந்த ஊர்ல ஸ்கூல் கிடையாது. 5 கிலோமீட்டர் அந்த பிள்ளை டிராவல் பண்ணி போய் அந்த பிள்ளை படிக்கணும். அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா இந்த பிள்ளைய அவ்வளவு தூரம் அனுப்பி படிக்க வைக்கிற, காலம் கெட்டு கிடக்குது, அங்கெல்லாம் போய் பாதுகாப்பு கிடையாது, பெண் பிள்ளை ரொம்ப படிக்க வைக்காத, கொஞ்ச நாள் கழிச்சு அவ பெரியவளானா நீ அவளுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு அனுப்பிடு, நீ எதுக்கு எல்லாத்தையும் கஷ்டத்தை தூக்கி தலை மேல போட்டுக்கிறன்னு சொல்லி அந்த தகப்பனாருடைய மைண்ட் எல்லாரும் சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க. ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பெண் பிள்ளை நல்லா படிக்குது, படிக்கட்டும், பொம்பளை பிள்ளை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, நீ கஷ்டப்படாம போயிட்டு படிச்சுட்டு வா தாய் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய அனுப்புவார். 5 கிலோமீட்டர் அந்த அந்த மக டிராவல் பண்ணி போய் படிச்சாங்க. நல்லா படிச்சான். ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் எதிர்ப்பு. அந்த பிள்ளை பார்த்தா அப்பா மட்டும் தான் நமக்கு ரொம்ப ஆதரவா இருக்கிறாரு, அதனால அப்பாவுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன செய்யறான்னா நல்லா படிக்கிறான். அவங்க அப்பா தினமும் அந்த பிள்ளைக்கு அந்த சைக்கிள் மிதிச்சு கொண்டு போனார். 4 நேரம் அவர் சிக்காயிட்டார். அப்புறம் அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. அந்த கேன்சர் தன்னுடைய தகப்பனை எப்படியாவது குணப்படுத்த சொல்லி நல்லா மெடிக்கல்ல போய் இது பண்ணி மெடிசன் படிச்சு ஒரு நல்ல டாக்டரா மருத்துவரா வரான். அப்போ ஆனா அவர் டாக்டர் ஆகும்போது அவங்க அப்பா மரிச்சிட்டார். ரொம்ப வருத்தப்பட்டான். ஐயோ, எங்க அப்பா எனக்கு எவ்வளவு கல்வி கொடுத்து என் வாழ்க்கையை கொடுத்தாரு, இப்போ நான் ஒரு டாக்டரா நிக்கிறேன், எங்க அப்பா குணப்படுத்துறான்னு நினைக்கும் போது எங்க அப்பா என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அந்த ஊருக்கு வரான். ஊருக்கு வந்த உடனே அந்த ஊர்லயே தங்கி அவன் நினைச்சிருந்தாரா டவுன்ல சிட்டில உட்காந்து என்ன பண்ணிருக்கலாம், பணம் சம்பாதிச்சிருக்கலாம். ஏன்னா அவன் நல்ல ஹை ரேங்க் எடுத்து வந்திருக்கிறான். அவளுக்கு நல்ல மருத்துவ வசதிகள்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் அவளுக்கு கிடைச்சிருக்கும், கல்லூரிகளை அவள் வேலை செய்வது கிடைச்சிருக்கும். ஆனா அதெல்லாத்தையும் அந்த அந்த மகள் விட்டுட்டு என் சொந்த குக்கு கிராமத்துல என் கிராமத்துல போய் நான் தங்கி எங்க ஊர் மக்களுக்கு நான் சேவை செய்யணும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, என் மக்களுக்கு நான் சேவை செய்யணும். அந்த மக்கள் தான் அவர் அந்த பிள்ளை படிக்க கூடாதுன்னு எதிர்த்தாங்க. ஒவ்வொருத்தரும் எதிர்த்தாங்க. ஆனா அந்த ஊர்ல தங்கி அவளை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாம் சிக்காகும் போது இலவசமாய் அவர்களுக்கு வைத்திய பார்த்து எல்லாருக்கும் அந்த பிள்ளை உதவி செஞ்சா. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய மனநிலை, மன வலிமை அந்த பிள்ளை பெற்றிருக்கிறார். பெண் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும், பெண் பிள்ளைகள் வாழணும், பொம்பளை பிள்ளை படிக்கட்டும். அப்போ பாருங்க, இயேசுவிடம் கூட சிறு பிள்ளைகளை ஒரு முறை அடைச்சிட்டு வரும்போது ஒரு கிராமத்துல ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த குழந்தைகள் அரவணைக்கு வராரு. ஆனா சீடர்கள் அவங்களை அதட்டுறாங்க. ஏன்னா பிள்ளைங்க அவர் ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா எருசலேமை நோக்கின ஒரு பயணத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு தெரியும், இன்னும் பாத்தீங்கன்னா அந்த மார்க்கில் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல சிலுவை மரணத்தை ஏற்க போகிறோம் தெரியும். ஆனா அந்த ஊர்ல அந்த குழந்தைங்களோட முகத்தை பார்க்கும் போதே அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், தன்னுடைய கவலையெல்லாம் மறந்து போறாரு. அப்போ அவர் சந்தோஷமா அங்க தங்கி அங்க அந்த குழந்தைகள் இடத்துல மகிழ்ந்து சிரித்து இருக்கலாம், சிரித்து மகிழ்ந்து பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்களுடைய சிரிப்புல நம்ம இறைவனை காணலாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு அந்த அந்த குழந்தைகளிடத்தை மகிழ்ந்தா இருக்கும்போது சீடர்கள் அதட்டாங்க. ஆனா இயேசு அதை கண்டு விசனப்படுகிறார், கோபப்படுகிறார், சீடர்களை அதட்டுகிறார். குழந்தைகளை தடுக்காதீங்க, என்கிட்ட வரவிடுங்க, ஏன்னா இறையாட்சி அவங்களுக்கு தான். நீங்க இறையாட்சிக்காக தானே, பரலோக ராஜ்யத்துக்காக தான் நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க. ஆனா இயற்கையாகவே ஒவ்வொரு குழந்தையிடமும் இந்த இறையாட்சி கூடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார். ஏன்னா இந்த குழந்தைகளிடம் அன்பு இருக்கிறது, குழந்தைகளிடம் அரவணைப்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, கருணை இருக்கிறது, பகிர்வு இருக்கிறது, எல்லா குணமும் நற்குணங்கள் அத்தனையும் குழந்தைகளிடம் இருக்கிறது. எல்லா தீய குணங்களும் பெரியவங்க கிட்ட இருக்குது. பல நேரங்களில் நாம குழந்தைகளிடம் இருந்து கூட கற்றுக்கொள்ள நாம் முன்னுக்கு வரணும். ஆகவே இயேசு குழந்தைகளை அடையாளப்படுத்தி சிறு பிள்ளை போல நாம மாற நம்மை அழைக்கிறார். ஆகவே நாம் சிறு பிள்ளைகளை போல நாம் மாறுவோமா? குழந்தைகளுடைய அந்த ராஜ்யத்திலே நாமும் பங்காளர்களா இணைந்து நாம் வாழ்வ கடவுள் நமக்கு துணை செய்யட்டும். இந்த சிந்தனையோடு இதனாலே துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சிறுவர்களை போல நாங்களும் ஆண்டவரே வாழ மனமாற எங்களுக்கு நீர் கிருபையாயிரும். நீர் பிரேசித்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.